never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotion. Got my statement, and I'm reading it slow so I can understand it fully. Appreciate my standing, go out of this world and right on time. Hello friends, welcome to Chutti's Kitchen. இன்னைக்கு நம்ம செய்ய போறது கோகனட் பாயாசம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பிரியாணி பச்சை அரிசி, சர்க்கரை, தேங்காய், முந்திரி, திராட்சை, பட்டை ஏலக்காய், சேமியா, நெய், பால். அரிசி ஒரு கப்பு 1 hour ஊற வச்சிருக்கேன். தேங்காவை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இது ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சர்க்கரையை சேர்க்க போகிறோம். சர்க்கரை நல்லா கரையோடு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் பால் சேர்க்க போகிறோம். பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ நம்ம நெய் ஊற்றி தாளிக்க போகிறோம். இதை நான் ரெண்டாக உடைச்சிக்கிறேன். அது என்னது? அது நீங்கள் உடைக்க போகிறீங்க? முந்திரி. சரி. நம்ம ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கணும். நம்ம பட்டை ஏலக்காய் போடணும். அப்புறம் நம்ம சேமியா போடணும். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இது நல்லா வணங்கிடுச்சு. இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து தேங்காய் பாலை சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம இது நல்லா கொதிச்சு வர வரையும் கலந்துகிட்டே இருக்க போகிறோம். கெட்டியாக மிக்ஸ் பண்ணணும். பால் அடி பிடிக்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு பாயாசம். இப்போ நம்ம சேவிங் பவுலில் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. டாப்பிங்ஸ்க்காக நான் முந்திரி போடுறேன். என்னோட பாயாசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த பாயாசம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க. நம்மளோட பாயாசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த பாயாசம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க. பாய்.